இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய லிஸ்ட்டில் முதல் இடத்தை பிடிக்கிறது ஒயிட் சுகர் தான். ஸோ இந்த ஒயிட் சுகரை ஒரு 30 நாட்கள் மற்றும் நம்ம அவாய்ட் பண்ணும்போது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன மற்றும் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1, பிளட்ல சுகரோட லெவலானது சீராக நிர்வகிக்கப்படும். ஏன் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் மற்றும் வெஜிடபிள்ஸில் உள்ள சுகர் கண்டென்ட்டை விட இந்த ஒயிட் சுகரில் இருக்கிற சுகரோட வீரியம் அதிகம். 2வது, வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒயிட் சுகர் எடுக்காமல் இருக்கிறதுனால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கேலரிஸ் எதுவுமே இந்த காலகட்டத்தில் உடலில் டெபாசிட் ஆகாது. 3வது, ஆன்டி ஏஜிங் ப்ராசஸ். சில பேர் பார்க்குறதுக்கு ஒரு 35-40 வயசு தோற்றம் போல் காணப்படுவாங்க. ஆனால் அவங்க ஏஜ் கேட்கும்போது 28 சொல்லுவாங்க, 26 சொல்லுவாங்க, 30 சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க ஏஜுக்கும் அவங்க அப்பீரன்ஸுக்கும் டோட்டலாக சம்மந்தமே இருக்காது. ஸோ இந்த வயது முதிர்ந்த தோற்றத்தை இந்த ஒயிட் சுகர் ஏற்படுத்தும். இதை நம்ம அவாய்ட் பண்ணும்போது அதை குறைச்சிடலாம். 4வது, பற்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சொல்லக்கூடிய பல் சொத்தை, இல்லை ஈறுகளில் வீக்கம், இல்லை பற்களில் ப்ளீடிங் ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா இதற்கு பிரதானமான ஒரு ரீசன் அப்படிங்கிறது இந்த ஒயிட் சுகர் தான். ஸ்டே ஹெல்த்தி.